இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் குரு பயிற்சி பலன்களை ரொம்ப அற்புதமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பயிற்சிகளெல்லாம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி நடக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டு நண்பர்களே. அந்த 2025 கடகராசிக்கு எப்படி இருக்கும் பொழுது, கடகராசியின் பலன்கள் என்ன? கடகராசி என்பவர்களே, கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி இருக்கிற இடங்களே 8ஆம் இடம் என்பது 7.5 வருஷம் சனி வச்சு என்ன செய்யுமோ அதை வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு 8 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் செஞ்சுட்டு போகக்கூடிய செயலை தான் செஞ்சுருக்கின்றது. ஒரு பெண்களால் தேவையில்லாத அவப்பெயர், ஃபினான்ஷியல்னால அவப்பெயர், மற்றபுறம் ஃபினான்ஷியல் லாக் அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் ஃபாரினில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் கடகராசி நண்பர்கள் வெளிநாட்டை, ஏன்னா வந்து கடல் ராசி அப்படிங்கிறதுனால நண்டு அந்த இடத்துல வந்து இதாக இருக்கிறதுனால வந்து கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. கடகராசி கடகலக்கணத்துக்காரர்கள் எல்லாம் பெரும் சாதனையாளர்கள், உலகத்தில் பெரும் சாதனை செய்தவர்கள் எல்லாமே கடகலக்கணத்தில் கடகராசியில் இருப்பாங்க. அப்படியாப்பட்டவர்களே மன உயிரியத்திலையும் மன தைரியத்திலையும் எப்பொழுதும் தெம்பாக இருக்கக்கூடிய, எந்த இடத்துல போனாலும் வந்து அந்த இடத்துல ஆளுமையை உற்பத்தி பண்ணக்கூடிய, ஊர்னா ஊர் தலைமையாக இருப்பாங்க, ஒரு சட்டமன்றனா ஒரு எம்எல்ஏவாக இருப்பாங்க, ஒரு பார்லிமெண்ட்னா ஒரு எம்பியாக இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு 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 மாநிலம்னா அதில் வந்து பெரும்பாலும் கடக ராசி கடக லக்னத்துக்காரர்கள் ஒரு மாநிலத்தை ஆளும் அளவுக்கு, ஒரு அமைச்சராகும் அளவுக்கு, ஒரு பெரிய லெவல் அவங்கவுங்க வலிமைக்கேற்ப, கிரகங்களோட வலிமையேற்ப கடக ராசி கடக லக்னத்துக்காரர்கள் கீழே இருந்து மேலே வரும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ராசி லக்னம் தான் கடக. அப்படியாப்பட்ட கடகராசியை ஒரு 2.5 வருஷமாக அவங்களோட மன தைரியத்தை போட்டு, அதாவது வந்து ஒரு போட்டு பார்த்துருவோம் உனக்கு என்னப்பா அவ்வளோ மன தைரியம் இருக்குதுன்னு அப்படின்றதுக்கு ஒரு அளக்க வச்சு ஒரு பெண்களால் ஆப்பியர்களை வச்சு கிடைக்க வேண்டிய பதவியை தள்ளி போய் உங்கள் மாவட்ட செயலாளர் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது சம்மந்தமே இல்லாமல் ஒரு எதிராளிக்கு போய் கிடைச்சிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி பட்டங்கள் எல்லாமே தடுத்து, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வருமானங்கள் எல்லாமே கொஞ்சம் தடுத்து, ஃபாரினில் ப்ரொமோஷன், ஃபாரின் போகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய லெவலுக்கு சனி பகவான் உங்களை வந்து கொஞ்சம் வருத்தி இருப்பார். இப்பொழுது வந்து சனி உங்களை வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய யோகம் நண்பர்களே. இந்த சனி பயிற்சியில் யாருக்கு யோகமோ இல்லையோ நீங்கள் தான் வெடிச்சு 1000 வாழா 1000 வாழா வச்சு கொண்டாடலாம் நண்பர்களே. 1000 வாழா இல்லை, 10,000 வாழாவே வச்சு கொண்டாடலாம். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய சனி பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது சார். தீபாவளிக்கு அந்த மாதிரி நான் இப்போ நியூ இயருக்கு தான் சார் நாங்கள் வெடி வைப்போம். இல்லை, சனி பயிற்சி அன்னைக்கு வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் யார், சடவை வெடித்து கொண்டாடக்கூடிய யாரால் தான் கடகராசி நண்பர்கள். இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் எவ்வளோதான் சனி இருந்தாலும் 11ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் கொஞ்சம் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் லாபத்தையும் கொடுத்துட்டு இருந்தாலும், குரு பயிற்சி என்பது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியிருந்தாலும் அடுத்து வர ராகுகேது பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து 2-8 அப்படிங்கிற மாதிரி அது வரக்கூடாத இடங்கள் தான். ஆனால் அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே 2025 வெற்றிகரமான ஆண்டாக அமைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. ராகுகேது பயிற்சிகள் வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்காளஹஸ்தி போயிட்டு அதுக்கான உரிய பரிகாரத்தை செய்து விட்டீர்கள் என்றால் ராகுகேது பயிற்சினால் 2-8 இருக்கக்கூடாது வரக்கூடாத இடம் தான் சொல்லுவார்கள். அது அந்த 1 ஆண்டு மட்டும் 1.5 ஆண்டு மட்டும் அது காலசர்ப்ப தோஷமாக மாறும் என்று சொல்வார்கள். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதுக்குள்ள பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி வந்து குரு பகவானுக்குரிய பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது, வாழ்க்கையில் ஒரு இடமாவது நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றால் ஜென்மாந்திரமாக உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் விடுவிட்டு கடகராசி என்பவர்கள் ஒரு வாடியாவது நீங்கள் சென்று வந்து வரக்கூடிய இடம் ஓங்காரேஸ்வரங்கிறது உஜ்ஜயினியில், அதாவது வந்து உஜ்ஜயினிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டரில் நர்மதா ரிவர் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வர், மகாகாளேஸ்வர், ஓங்காரேஸ்வர் 12 ஜோதிடங்கள் ஓங்காரேஸ்வர் சுயம்புலிங்கம் நர்மதா பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை உங்கள் வாழ்வில் ஜென்ம பயனாக ஒரே ஒரு வாட்டி காசிராமேஸ்வரம் போயிட்டு வருது. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வருதோ அது மாதிரி கடகராசி என்பவர்கள் ஜென்மத்தில் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வரணும். இந்த அஷ்டமத்து சனி காலங்களே சொல்லியிருந்தேன். இப்போ ராகுகேது பயிற்சிகள் வேறு வருகின்றது. அதில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் அந்த அஷ்டமத்து சனி அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் இந்த 2025 ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவும், செல்வ செழிப்பான ஆண்டாகவும், வளமான ஆண்டாகவும், நலமாக ஆண்டாகவும் உரிய பரிகாரங்கள் செய்து அந்த விரயத்தில் வரக்கூடிய குரு போன்றவற்றெல்லாம் சமாளிக்கலாம். மற்றும் மே மாதம் வரலும் ஒரு தடுமாற்றங்கள் இருந்தாலும் மேற்கு அப்புறம் படிப்படியாக சனியோட கெடுபலன்கள் குறைஞ்சனால இது ஒரு அடக்கி வைக்கப்பட்டிருந்த மாதிரி ஒவ்வொன்றா விடுதலையாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கோர்ட்லேருந்து சாதகமான தீர்ப்புகள் வரும். மற்றபடி திருமண தடைகள் தங்கியிருந்தது, கணவன் மனைவி பிரிந்தது ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு ஒரு சின்ன வேலைங்கிறதுனால இங்கே வந்திருப்பீங்க, திரும்பி வெளிநாடு போக முடியாமல் இங்கேயே உட்காந்து சுழண்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி எல்லோரும் வெளிநாட்டில் மறுபடியும் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள், குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு, கல்யாணம் மங்களகரமான நிகழ்வுகள் எதிர்பார்த்துட்டு எல்லாருக்குமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கின்றது.
இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் நான் இருக்கின்றது என்பது நாம் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள். எல்லாத்திலையும் சாதிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களே 2025 உங்களுக்கு சாதனையான ஆண்டாக அமைய உங்களை நான் வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய வல்லான்.